அவ்வளோதான். மார்னிங் ரொட்டீன் வந்து முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன பண்ணுற கடப்பாறையா? கடப்பாறை மண்வேட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தோம். கடப்பாறையை மட்டும் நாங்கள் இங்கே வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கரும்பு சருகெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதில் வந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு போகலான்னு ஒளிச்சு வைக்கிறோம். நேற்று இப்படி தான் வச்சுட்டு போனோம். டெய்லி எடுத்துகிட்டு தான் போவோம். 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குது எங்களுக்கு வீடு. ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடப்பாறை வச்சுட்டு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே வச்சுட்டு போகலான்னு வச்சுட்டு போகிறோம். சரி மண்வெட்டி அதே மாதிரி ஒளிச்சு வைக்கலான்னு நினைக்கலாம். அந்த அளவுக்கு மனதைரியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அதுவே பயந்து தான் வைக்கிறோம். எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, யாருன்னா சருகு வந்து எடுக்கிறப்போ பார்த்துட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்ற பயமும் இருக்குது. இருந்தாலும் வச்சுட்டு போகிறோம். யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில். சருகு எடுக்கலைன்னா யாருக்கும் கடப்பாறை இருக்கிறது தெரியாது. பின்னாலேயே நானும் கிளம்பிட்டேன். வெயிட்டாக இருக்குது மண்வேட்டி. என்னாலலாம் அதை தூக்கி ஒரு கொத்து கூட கொத்த முடியாதுங்க. அந்த நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா அந்த மண்வேட்டி வச்சு. ஆனால் அதை வச்சு ஈஸியாக அசால்ட்டாக என் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாரு. அவருக்கு இந்த விவசாய வேலைலாம் கொஞ்சம் கூட பழக்கமே கிடையாது. கொஞ்சம் தூரத்தில் ஏர் மாடு வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏர் ஓட்டுறதுக்காக. சுற்றியும் வந்து கரும்பு தான் எங்களுக்கு தெரியுது. நடுவில் எதுவும் கரும்பாக இருக்கா என்னன்னு தெரியல ஏர் ஓட்டுறதுக்கு. சரி எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, வண்டிக்கிட்ட போயிட்டாங்க. நாமளும் போனால் தான் வீட்டுக்கு, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவார். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போய் வீட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.